ஹலோ ஹாய் உறவுகளே, நம்ம அம்மன் கோயிலத்தில் இருக்க சத்தியகாளி அம்மன் நடன உற்சவ விழா தான் நடந்திருக்கு. அம்மன் அழைக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் மண்டபத்தை வச்சு அழைச்சிட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அம்மனுக்குள்ள சீர்வரிசை இது அம்மாவுக்கு பூஜையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அம்மன் அழைக்கிறதுக்காக எதிர்நோக்கி போயிருக்கிற மக்கள் எங்கள் மண்டபத்தை சக்திகள் எல்லோரும் போயிருக்காங்க. அம்மாவை எதிர்நோக்கி அழைச்சிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அம்மன் நடனம் ஆடி ஊர்வலமாக வந்து அம்மன்றதுக்கப்புறம் எல்லாரும் அந்த அம்மாக்கிட்ட துணூர் குங்குமம் வாங்கிட்டு அம்மா நான் ஆனந்தமாக வரணும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் மொளை தாளமெல்லாம் ஆரம்பித்தாங்க. அம்மா திருநடனம் ஆடுறதுக்கு ரெடியாகி பச்சைக்காளி அம்மா அவர்கள் திருநடனம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் தன்னை அழைச்சி வந்த சந்தோஷத்தில் அம்மா எல்லையுமே ஆடுறாங்க. அந்த ஆட்டத்தை கண்டுக்கிடுங்க. அடுத்து சிறப்பு காளி அம்மாவும் ஆடுவாங்க, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அலங்காரம் கழித்து திருப்பி அலங்காரம் பண்ணுறதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் லைஃப்பில் சொல்லுங்கள். எனக்கு பாருங்கள். திருநடன காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை இறக்கி வச்சு அதுக்கு உணவு அளித்து படையல் போட்டு அவங்க அந்த வருஷத்தட்டு எல்லாமே வச்சு சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாம்பிராணி போடுறோம். எல்லாமே அம்மாவுக்கு பிடித்த உணவுகள் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சது மாதிரி எடுத்து வச்சு உணவு படையல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான். அம்மாவை அந்த உருவத்தை காட்சி எடுக்கிறதுக்கு கண்கோடி கண்கள் வேணும் காண்றதுக்கு சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க. நீங்களும் அந்த பூஜையில் கலந்து உங்கள் மனமாற உங்களுக்கு மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்களும் வேண்டிக்கிங்க அந்த அம்மாக்கிட்ட. அந்த அம்மா கேட்டதை கொடுக்குற அம்மா. சும்மாவா சொல்கிறாங்க, பதில் சொல்வாள் பத்ரகாளி அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கும் கேள்விக்கு அந்த அம்மா கண்டிப்பாக செவிசாச்சு உங்களுக்கும் ஆசை புரிவா. தீபாவளி போட்டாச்சு. அடுத்து அம்மா திருவுருவத்தை தாங்கிறதுக்கு அடுத்த 2 பக்திமான்கள் அலங்காரம் செஞ்சு அமர வச்சுருக்காங்க. அம்பாலா ஜொடிக்க போகிறாங்க. அவங்களையும் அந்த திருவுருவத்துக்கு சாம்பிராணி போட்டு அந்த திருவுருவத்தை தாங்கும் அந்த மனிதராக இருக்கிறவங்களையும் தெய்வமாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கும் அடுத்து சாம்பிராணி காமிப்பாங்க. அவங்களையும் சொல்லுவாங்கள்ல, அந்த உருவத்தை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதை அம்மாவுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களையும் தெய்வமாக பாதித்து சாம்பிராணி போட்டு அந்த நிகழ்வை ரெடி பண்ணுறாங்க அம்மாவுக்கு. அடுத்து தீபாவளி கற்பூரம் ஆராத்தி காட்டுவாங்க. நீங்களும் கண்ணில் ஊற்றிக்கி. எனக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது. அடுத்து தீபாவளம் காட்ட போகிறாங்க. தீபாவளம் காட்டி அந்த உருவத்தையும் உருவேற்றி அடுத்து அந்த உருவத்தை எடுத்து அவங்களுக்கு தாங்கி கட்டிடுவாங்க. இந்த அம்மாவாக மாறி முழு சொரூபமாக உட்காந்துருக்காங்க. பச்சை பத்திரக்காளியை பாருங்க. உங்கள் மனசெல்லாம் நிகழ்வாகவும் இருக்கும். அப்படி புல் அரிச்சிடும் உங்களுக்கு. அடுத்து சிகப்பு காளி அம்பாலையும் ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு திருநடனம் வச்சுறதுக்கு ரெடிட்டாங்க.
காட்சியை கண்டு கழிச்ச அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.